سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அதுக்குள்ள நம்மளுடைய நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளை வந்து தயார்படுத்திக்கின்னு அதிகமாக அல்லாவிடம் வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த ஜும்மாவுடைய பல்பிட், இந்த ஜும்மாவுடைய அந்த பல்பிட் இருக்குல்ல, 3 படி ஏறுறாங்கல்ல, அது என்ன சொல்லுவோம் தமிழில்? மிம்பர் படியில் ஏறும் போது ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு 3 வாட்டி ஆமீன் சொன்னாங்க. அதோடைய அர்த்தம் அதுக்கு சஹாபாக்கள் வந்து பின்னாடி வந்து விளக்கம் கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூதர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 துவா செஞ்சாங்க. அந்த 3 துவாக்கும் ஆமீன் சொன்னேன்னா அதில் ஒரு துவா என்னன்னு சொன்னால், ரமலானை அடைந்தும் யார் ஒருவன் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு வந்து ஆமீன் சொல்கிறாங்க. ஸோ ரமலானை அடைந்தும் ஒருத்தவர் வந்து பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறலண்டா அவரோட துர்பாக்கியசாலி யாருமே கிடையாது. ஏன்னா ரமலானில் வந்து ஷைத்தான் கட்டப்பட்டான். ஷைத்தான் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லா வாய்ப்புமே கிடைக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு ரேஸில் வந்து ஒரு பெரிய கோல்டு மெடல் கொடுக்குறாங்க, இல்லை ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உலகத்தில் பெரிய அவார்டு கொடுக்குறாங்க. அந்த ரேஸில் வந்து நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம்னா எப்படி கன்ஃபார்மாக அந்த அவார்டு நம்மளுக்கு தான் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் வச்சுருக்கான்னு சொன்னால், அதுக்கு அவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கான்னு சொன்னால், அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, அதில் வந்து ஷைத்தான் வந்து கட்டப்பட்டான். ஷைத்தானுடைய ஊசலாட்டமே கிடையாது. ஸோ அப்படி ஒரு பாக்கியம் இருந்தும் நம்ம அந்த ரமலானுடைய நேரத்தை வந்து வீணாக்கணும்னு சொன்னால் அதோட ஒரு துர்பாக்கியசாலி யாருமே கிடையாது. எனவே வந்து நான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொள்வது ஒரு அட்வைஸ் என்னென்னா, ரமலானில் வந்து அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும், தொழுகணும், அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை பெறணும். இரண்டாவதாக இந்த ரமலானில் வந்து பார்த்திங்கன்னா ஷைத்தான் வந்து கட்டப்பட்டான். அப்போ ரமலானுக்கு அப்புறம் வந்து ஷைத்தானுடைய வேலை வந்து ஷைத்தான் வந்து எப்படிப்பட்டவன்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே எடுத்துப்போமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு நபி. அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை இடுறான். அந்த கட்டளையை வந்து ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீறுறாங்க. எந்த நபிமார்களே தப்பு செஞ்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரி வந்து மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவங்க தான். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுலேருந்து நம்ம என்ன பெறணும்டா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன தப்பு செஞ்சோங்கிறது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த சமூகம் நம்மளை எப்படி பார்க்குது, நம்மளை ஒரு பாவம் செஞ்சவரை பார்க்குது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு வெளிப்படையாக ஒரு தப்பு செஞ்சுருப்பார், அவரை சமூகம் வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு செஞ்ச மாதிரி கொண்டாடும். அதுக்கப்புறம் அவர் தௌபா செஞ்சுட்டு 5 வேளை பள்ளியில் தொழுதுட்டு இருப்பார். ஆனால் அது தெரியாமையே வந்து அவரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பான், அவன் பள்ளிக்கு வர மாட்டான். ஸோ இதெல்லாம் சமூகத்துடைய பார்வை. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி அவர் மன்னிக்கப்பட்டார். ஸோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மன்னிச்சிடறான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி துவா கேட்குறாங்கன்னா, எங்களுடைய இறைவனே, நாங்கள் வந்து கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம், நீ வந்து எங்களை வந்து மன்னிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து நஷ்டவாளிகளாக ஆகிடுவோம்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. உடனே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மன்னிச்சிடறான். ஸோ தவறு செய்தவனே மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கான். ஆனால் மன்னிப்பு தேடுறதுக்கு மனிதர்கள் தயாராக இருக்காங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ் மன்னித்ததுக்கு பிறகு ஷைத்தான் வந்து என்ன செய்வான்டா, வேறு ரூபத்தில் வந்து அவனை திசை திருப்பத்துக்கு பார்ப்பான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவர் வந்து அதிகமாக சமூக பணிகளில் ஈடுபடுறவராக இருக்கான்னு வைங்க, மக்களுக்கு உதவி செய்கிறது, அரசியல் பணிகள், இந்த மாதிரி பெரிய பணிகளில் செய்யும் போது அவர் என்ன பண்ணிவிடுவார்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வை மறந்துடுவார், பள்ளியை மறந்துடுவார். இது வந்து சஹாபாக்களுக்கே ஏற்பட்டுச்சு. யாரோ ஒரு சஹாபி வந்து ஒரு பாப்புலரான சஹாபி அல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ் எனக்கு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போனேன், எனக்கு அடுத்தடுத்த பொசிஷனை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா உங்களுக்கு இதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடுங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஆனால் இந்த சமூகம் வந்து எப்படி பார்க்கண்டா, அவர் பள்ளிக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்து சமூக பணியை நிறையா பண்ணிகிட்ருப்பார். அவர் வந்து என்ன பண்ணிவிடுவார்னா, தொழுகைக்கு வரதை கோட்டை விட்டுருவார்.
அப்போது இப்படி ஒவ்வொருத்தோனையும் ஒவ்வொரு மாதிரி சைத்தான் வந்து திசை திருப்போம். ஒருத்தர் மிகப்பெரிய மார்க் அறிஞராக இருப்பார், நீங்கள் தான் பெரிய மார்க் அறிஞராச்சா, நீங்கள் வக்துக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாமா, அப்புறம் வந்து நீ இந்த பள்ளியில் போய் தொழுவாதா, இந்த இமாம் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு பள்ளியை சொல்லுவோம், நம்ம மனசில் வந்து போடுவோம், நீ அங்கே போ, அங்கே உள்ள இமாம் தான் நேர் வழியில் இருக்காருன்னு. 2 கிலோமீட்டர் தள்ளி எங்கே போகிறது ஒவ்வொரு வக்துக்கும். இன்றைக்கி போகிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி லண்டனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒவ்வொரு வக்துக்கும் 15 கிலோமீட்டர் பயணித்து அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை வந்து திட்டம் போட்டு செயல்படுறாரு. அல்லாஹ் அதுக்குரிய கூலியை வந்து அல்லாஹ் அவர் கொடுத்துட்ருக்கான். அப்போ ஷைத்தான் வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு மாதிரி திசை திருப்பிக்கிட்டே இருப்போம். அப்போ ஷைத்தானுடைய விஷயத்தில் எவர் ஒருத்தர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாரோ அவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதுதான் இந்த ரமலானுடைய நோக்கம். நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புகிற நோக்கமே, இந்த ரமலானுடைய நோக்கமே வந்து என்னென்னா நம்மளுடைய இறைச்சமுடையவர்களாக ஆக்கி நம்மளுடைய இறைச்சத்தை அடைய செய்து நம்மளை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது. இப்போது நேற்று வந்து சிவராத்திரி நடந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி நேற்று ஏகப்பட்ட செலவு செஞ்சாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு சிவராத்திரின்னா என்ன, அதோடைய நோக்கம் என்ன, அதோடைய பலன் என்ன, அது உண்மையிலேயே ரொம்ப சரியானதா இல்லைன்னா நம்ம சார்ந்த மதத்தை சார்ந்ததாண்டே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எப்படி அமைச்சு வச்சுருக்காண்டா, உலமாக்களுடைய பார்வையில் இரவு கூட பகலை போன்று ஒரு வெளிச்சமாக இருக்கும் இஸ்லாம். இஸ்லாத்துடைய நம்மளுக்கு சொல்லப்பட்ட கடமைகள் எப்படி ரொம்ப இலகுவானது, ரொம்ப தெளிவானது. இந்த மார்க்கத்தை பின்பற்றும் போது நம்மளுக்கு வந்து இரவு கூட வந்து எப்படி இருக்கும், பகலை போன்று வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நோம்புடைய நோக்கம் என்ன, இறைச்சம். இறைச்சத்தை எப்படி அடைகிறது, இப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த நோம்புடைய ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, நோம்பை நம்ம தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கம்பல்சரியாக ஆக்கியிருக்கான். அது வேலை தொழுகுனேன், அது தினந்தோறும் நம்மளுக்கு யாரும் ரிமைண்ட் பண்ண தேவையில்லை. அதில் பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நோம்பை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வதேச அளவில் ஒரு சர்வே சொல்லுது, உலக முஸ்லீம்களில் 98% மக்கள் வந்து இந்த நோன்பு நோக்குறாங்களாம். அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த பியூபர்ட்டி, அந்த வயசு அடைஞ்சவனை தான் அந்த பிள்ளைங்களுக்கு நோன்பு கடமையாகுது. ஆனால் பிள்ளைங்க வந்து எத்தனை வயசுலேருந்து இன்றைக்கி நோன்பு இருக்கிறாங்க, 3 வயசு 4 வயசுலேருந்து நோன்பு நோட்டுறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நோன்பு கடமையே இல்லை, பின்னாடி நோட்டுக்கலாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் இன்றைக்கி எல்லா கர்ப்பிணி பெண்களுமே எனக்கு தெரிஞ்சு நோன்பு வைக்காதவங்க யாருமே கிடையாது. அது மாதிரி ட்ராவலிங்கில் பிரயாணத்தில் வந்து நோன்பு கடமை இல்லை, பின்னாடி நோட்டுக்கலாம். ஆனால் வந்து மக்கள் வந்து அதை பண்ணுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம பார்க்குறது இதில் சைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லை, மக்கள் வந்து நன்மையை நோக்கி பயணிக்கிறாங்க. ஸோ இங்கே மிகப்பெரிய கல்பிரிட்டு ஒரு மனிதனை வந்து நரகத்துக்கு அனுப்புவதும் அவனை சொர்க்கத்துக்கு போகிறதுலையும் சைத்தானுடைய ஊசலாட்டம் வந்து அவனுக்கு கம்மியாக இருக்குது. சைத்தானுடைய ஊசலாட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை சைத்தான் நம்மளிடம் நெருங்காத கட்டமைப்பை வந்து நம்ம வந்து அமைச்சிக்கணும். இன்றைக்கி நோன்பை பற்றி பேசினாலே வந்து உலமாக்கள் வந்து இறைச்சத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த இறைச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல இறைச்சம் இருக்குது. பள்ளியில் இறைச்சம் இருக்குது, உடையில் இறைச்சம் இருக்குது, வாழ்க்கையில் இறைச்சம் இருக்குது, உணவு உங்கிறதுல இறைச்சம் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுடைய சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்குல்ல, நம்மளுடைய தனிமையில் இறைச்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வந்து தப்பு செய்யணுன்னா அவன் பல தூரம் கடந்து போகணும் முந்தைய காலத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துருக்க ரூமில் பள்ளியிலே உட்காந்து தப்பு செய்கிற அளவுக்கு நம்மளை அறியாமையே நம்மளுடைய செல்ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ரீல்ஸுங்கிற பேரில், ஃபேஸ்புக்குங்கிற பேரில், இன்ஸ்டாகிராமுங்கிற பேரில், யூடியூப்புங்கிற பேரில் வந்து இன்றைக்கி ஷைத்தான் வந்து நம்ம வந்து சூழ்ந்துருக்கோம். டிவி பார்க்குறவங்க கூட வந்து முன்னாடிலாம் வந்து எப்போ எனி டைம் சீரியலில் இருக்காங்க, இவங்கெல்லாம் என்னென்னு தான் சொர்க்கத்துக்கு போக போகிறாங்கன்னெலாம் ஒரு சந்தேகம் இருக்கும். இன்றைக்கி அதுலலாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ஆகி இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப எளிதாக மனிதனை வந்து நரகத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதில் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரில. எப்போ யார் விழுவாங்கன்னே தெரியாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுக்கும் ஓனர் வந்து மார்க் ஜூக்கம்பெர்க்குங்கிறவன், அவனை வந்து இந்த அமெரிக்காவில் வந்து கோர்ட்டில் இழுத்து அவனை போட்டு காரி துப்புனாங்க. என்னன்னா அவனுடைய ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளில் 50% மேலே உள்ள பிள்ளைங்க வந்து அல்குரான் தடுத்து அந்த ஃபாஹிஷுங்கிற மானக்கேடான விஷயத்தின் பக்கம் வந்து போயிட்டாங்க. இது வந்து ஆதாரபூர்வமாக ஆயிடுச்சு,
இதுக்கு நீ என்ன சொல்கிற மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனாட்டி எதுவுமே பதில் சொல்ல முடியல. அப்படி இல்லாமல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனுக்கு தெரில, ஆனால் ஆய்வு சொல்லுது. இதை வந்து கோர்ட்டில் வந்து டாக்குமெண்ட்டாக பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து விசாரணை நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பள்ளி பிள்ளைகள்கிட்ட எத்தனை பேர் பிள்ளைங்க வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஸோ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வேறு, நம்ம திசை திருப்பப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. நம்மளை ஆர்எஸ்எஸ் அது பண்ணிவிடுவான், பிஜேபி இது பண்ணிவிடுவான், பிரச்சனையே கிடையாது. நம்ம மஸ்ஜிதை பாதுகாக்கிறது அல்லாவுடைய பார்வை, அல்லாவுடைய கடமை. இன்றைக்கி நிறைய உலமாக்கள் சொல்கிறாங்க. உலமாக்களுடைய பார்வையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறது யாருடைய வேலை? அல்லாவுடைய வேலை. முடிஞ்ச வரைக்கும் போராடினா கையை விட்டு போயிடுச்சு, அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கொடுத்தா எடுத்தான். ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஈமான் போயிடுச்சுன்னா நம்ம மறுமையில் பெரிய நஷ்டம் ஆகிடுவோம். நேற்று மஸ்ஜிதில் இடம் கிடைக்காம ஒருத்தர் பள்ளி வெளியில் தொழுதுட்டுருக்காரு, டெல்லி போலீஸை எத்தி உதைக்கிறான். இதனால் வந்து அந்த எட்டி உதைக்கப்பட்டவருக்கு ஏதாச்சும் நஷ்டமா? மானம் போயிடுச்சா? அவருக்கு வந்து அவருக்கான தரஜா வந்து அல்லாஹ் உயர்த்திட்டான். உலக அளவில் வந்து முஸ்லீம்களுக்கு அதன் மூலமாக வந்து முஸ்லீம்கள் மேலே மக்கள் நிறைய சப்போர்ட்டர்ஸ் ஆகிட்டுருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கோணத்தை தான் ஏற்படுத்திகிட்ருக்கான். ஆனால் இதெல்லாம் முஸ்லீம்கள் வந்து நம்மளுக்கு ஏற்பட்ட சோதனையாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே முஸ்லீம்கள் சோதனையாக நினைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நம்ம புள்ள தொழுதுச்சா, நம்ம தொழுதமா, நம்மளுடைய இறைச்சி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பலகீனப்பட்டிருக்கோம், அதை மறுசீரமைக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த பார்வையாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பார்வையெல்லாம் வந்து நம்ம வந்து உயர்த்தி கொள்வதற்கு இந்த ரமலான் சிறந்த தருணமாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.